நாங்கள் லாஸ்ட் கிளாஸ் பார்த்து நாங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு கண்டெய்னர்ல நாங்கள் லிக்விட் எடுத்துட்டு இதுக்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று எப்படி நாங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கால கட்டி வச்சோமா இருந்தால் இந்த லிக்விட் சர்ஃபஸ் ஏன் ஹொரிசோண்டலா இருக்குது இந்த ஸ்ட்ரிங் ஏன் வெர்டிகலா இருக்குது அப்படின்னு காய்ச்ச மாதிரி ஞாபகம் எக்ஸ்பிளைன் பண்ணினா இல்லாட்டி ரீசன் என்னது இது இந்த ரிசல்டன்ட் அக்சலரேஷன் நார்மலா கிராவிட்டி இருக்கும் அந்த கிராவிடேஷனல் அக்சலரேஷனுக்கு பெர்பெண்டிகுலரா அந்த ரிசல்டன்ட் அக்சலரேஷனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும் சர்ஃபஸ் எடுத்தோம் இந்த ரிசல்டன்ட் அக்சலரேஷனுக்கு பரலலா இருக்கும் ஸ்ட்ரிங்னு பார்த்தாங்க ஓகே தானே ஸ்ட்ரிங் ஜி மட்டும்தான் இருக்கும் ரெஸ்ட்ல இருக்க ஜி இருக்குன்னு எடுக்கிறோம் இந்த ஜிக்கு பெர்பெண்டிகுலரா இருக்குது அந்த ஜிக்கு பரலலா இருக்குது இந்த ஸ்ட்ரிங் இந்த கன்செப்ட் நான் பார்த்தினாங்க அப்ப இதே வசல நான் ஹொரிசோண்டல் அக்சலரேட் பண்ணினேன்னா இப்ப இந்த ஹொரிசோண்டலா இதை அக்சலரேட் பண்ணினோம்னா இங்க என்ன நடக்கும் ரிசல்டன் அக்சலரேஷனை பார்க்கணும் இப்படி இந்த வெசலை ஸ்டாப் பண்ணி பார்க்கணும் இப்ப இந்த வெசலை ஸ்டாப் பண்ண நீங்க என்ன செய்யணும் இந்த எஃப் நீங்கள் நிப்பாட்டுறீங்க நிப்பாட்டுறதுக்கு இங்கால ஒரு எஃப் கொடுப்பீங்க ஆல்ரெடி ஒரு ஜி இருக்கும் கிராவிடேஷனல் அக்சலரேஷன் அப்ப இதுல என்ன ரிசல்டன் எப்படி வரும் எப்படி வரும் அப்ப இந்த ரிசல்டன் அக்சலரேஷனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும் சர்ஃபஸ் அப்ப இதுல நிக்கிற லிக்விட் சர்ஃபஸ் வந்து இப்படி இருக்கும்னு பார்த்தோம் இது ஆல்ரெடி பார்த்துட்டோம் இதுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரிங் வந்து எப்படி நிக்கும் இப்ப இதுக்கு பரலலா ஓகே அப்ப இதுக்கு பரலலா இது ஸ்ட்ரிங் நிக்கும் சர்ஃபஸ் வந்து இந்த ரிசல்டன் அக்சலரேஷனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு இது கிளியர் இல்ல இது நாங்கள் எந்த ஒரு சிச்சுவேஷனுக்கும் அப்ளை பண்ணி கொள்ளலாம் இதே தான் நாங்கள் அப்ளை பண்ண போறோம் எல்லாத்துக்கும் இதை வச்சுக்கொண்டு தான் கேள்வி பாருங்க கொஸ்டின் நம்பர் 52 பாருங்க the vessel containing a liquid is accelerated horizontally if the liquid surface makes an angle of 30 degree with the horizontal. So what is the acceleration of the vessel? இப்ப ஒரு கண்டெய்னர் ஒரு வெசல் ஒன்று இருக்குது ஹொரிசோண்டலா அக்சலரேட் பண்றோம் அவன் இந்த லிக்விட் சர்ஃபேஸ் வந்து எப்படி நிக்குதாம் ஒரு 30 டிகிரில இருக்குது இது இப்ப 30 டிகிரில இருந்தா இந்த எஃப் என்னன்னா கேள்வி சொல்லுவோம்ல என்னண்டு அவன் இந்த சர்ஃபேஸ் எப்படி நிக்கும் ரிசல்டன் அக்சலரேஷனுக்கு பெர்பெண்டிகுலரா நிக்கும் ரிசல்டன் அக்சலரேஷன் எப்படி வரும் அதை ஸ்டாப் பண்ணுவீங்க இந்த இதை ஸ்டாப் பண்றதுக்கு இங்க ஒரு எஃப் கொடுக்குறேன் ஒரு ஜி இதுல வச்சுக்கிறோம்னா எங்களுக்கு ஆங்கிள் பாக்குறதுக்கு ஈஸி அப்ப இதுதான் ரிசல்டன் அக்சலரேஷன் இது பெர்பெண்டிகுலரா இருக்கு சோ இது பெர்பெண்டிகுலரா வருதுண்டா இது 30 அப்ப இந்த ஆங்கிள் எவ்வளவு 60 இது 30 என்ன இது 60 இது 60 என்ன இது 30 இப்ப இந்த ஆங்கிள் 30யா அப்ப tan 30 எழுதினீங்க என்ன வரும் tan 30 is equal to அப்ப ஆப்போசிட் சைடு என்ன f இது f என்னது f adjacent side வந்து g அப்ப f over g tan 30 1 over 3 f over g வந்து 10 இது இங்க பண்ணுவாங்க f is equal to 10 by root 3 ms minus 2 ஓகேயா இது வேணும்னா 10 root 3 by 3 என்று எழுதலாம் இது விளங்குத கான்செப்ட் எஸ் எழுதிங்களா
எழுதினா அவன் கொஸ்டின் நம்பர் 53 பாருங்க. ஏன்னா 53 அவன் டைம் தேவைன்னு சொல்லணும், காணும்னு நினைக்கிறேன் இல்லையா? கிளாஸ்ல என்னதானே பக்கத்துல கதைக்கிறதுக்கு டைம் வேணும். இங்க நாங்கள் கதைக்காம இருந்து எழுதுவோம் தானே இல்லையா? என்ன ஆமாவா இல்லையா? சரி. பாரு, in each of the following cases, so when the vessel is made to move as shown, draw the position of the liquid surface and the direction of the string. இப்ப அவன் 4 சிச்சுவேஷன் தந்திருக்கான். 4 சிச்சுவேஷன்லயும் க்ளோஸ்ட் வெசல் ஒன்று இருக்குது. அவன் முதலாவது பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன். இது ஒரு க்ளோஸ்ட் வெசல். இதுக்குள்ள லிக்விட் இருக்குது. அவன் இதுல ஒரு தக்கையில ஒரு இது மிதக்கு. ஓகேயா? இப்ப இதை நாங்கள் அக்சலரேட் பண்ண போறோம். இதை ஹொரிசான்டல் அக்சலரேட் பண்ணினா இந்த லிக்விட் சர்ஃபேஸ் எப்படி இருக்க போகுது, இந்த ஸ்ட்ரிங் எப்படி நிக்க போகுது? உதான் கேள்வி. எல்லாத்துக்கும் ஒரே கன்செப்ட் தான். என்னது? ரிசல்டன்ட் அக்சலரேஷனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும் சர்ஃபேஸ், இந்த ஸ்ட்ரிங் வந்து பேரலலா இருக்கும். அப்ப இப்ப பாருங்க, நான் என்ன செய்யறேன், இன்னொரு டயக்ரத்துல கேட்கிறேன். இப்ப அக்சலரேஷனை போடுவோமா? இதை நிப்பாட்டுறதுக்கு என்ன செய்யணும்? இந்த டைரக்ஷன்ல எஃப் கொடுக்கணும். ஆல்ரெடி ஒரு ஜி இருக்குது. அப்ப ரிசல்டன்ட் அக்சலரேஷன் எப்படி வரும்? இப்ப சர்ஃபேஸ் எப்படி வர போகுது? இதுக்கு பெர்பெண்டிகுலர். இது ஓகேயா? இப்ப இது ஓகே, லிக்விட் இப்படி நிக்குது. இது அதே கன்செப்ட் தானே? இப்ப இந்த ஸ்ட்ரிங் எப்படி நிக்கும்னு கேட்டீங்களா? அவன் அது அதே இடத்துல இப்படி சரிஞ்சு ஸ்ட்ரிங் வந்து இப்படி பரல நிக்கும். அதே பொசிஷன்ல அப்படியே சரிஞ்சு இப்படி நிப்பான். இந்த ரிசல்டன்ட் அக்சலரேஷனுக்கு பரலா அந்த ஸ்ட்ரிங் இருக்கிறது. இப்ப சிலருக்கு இருக்கணும், சார் தக்க இப்படி நிக்காத அப்படின்னு. இப்படி நிக்கலாது தானே? அது அதே மாதிரி ஃப்ளோட் ஆகும். சரிஞ்சு எப்படி ஸ்ட்ரிங் இப்படி வரும். ஓகே, சோ இங்க இமேஜா இருக்கிற சிங்கா இருக்கிற இங்க சிங்கா தான் நிக்கும். சோ ரிசல்டன்ட் அக்சலரேஷனுக்கு பரலா நிக்கும். ரைட். இப்ப செகண்ட் மேடம், நீ ரெண்டாவது பாருங்க. ரெண்டாவது கீழே இருக்குது. நான் முதலாவது படத்தை மாத்திக்கிட்டேனே. இதுதான் ரெண்டாவது இல்லையா? இது முதலாவது இப்படி இருக்கு. முதலாவது கீழே கட்டி இருக்கு. அது நம்மள கீழட்டமே ஆல்ரெடி என்ன நடக்கும்? நீங்க எஃப் எக்ஸலேஷன் எடுத்தா இந்த இது நிப்பாட்டுக்கு இங்க எஃப் கொடுப்பீங்க, ஜி இருக்கும். அப்ப ரிசல்டன் இப்படி. சோ அந்த ரிசல்டன் எக்ஸலேஷனுக்கு பெர்பெண்டிகுலர் சர்ஃபேஸ். அந்த ஸ்ட்ரிங் வந்து இதுக்கு பெரலல்.
இது ஓகே இல்ல. இப்ப மூன்றாவது பாருங்க, தேர்ட் ஒன். இது ஒரு க்ளோஸ்ட் வெசல். இதுல ஒரு ஸ்ட்ரிங் ஒன்றுல ஒரு ஒப்ஜெக்ட் ஹேங் பண்ணிருக்கு. இப்ப இது என்ன செய்யறாருன்னா, அவன் இப்படி கொண்டு போறார் 2G அண்ட் அக்சலரேஷனோட 30 டிகிரில கொண்டு வர. ஏன்னா இது எப்படி என்ன விளங்குதா உங்களுக்கு? எப்படி என்றா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு இதுதான் இந்த வெசல் வைங்க. இந்த வெசல் எப்படி சரிக்கல, இத இப்படி கொண்டு வர. விலங்குதை எப்படி கொண்டு வர? வெசல் அப்படியே வேட்டிகளா இருக்கிறது இருக்குது, இப்படி இருக்கிறது இப்படியே இருக்குது, இப்படி கொண்டு வர. இப்படி சரிக்கல, வெசல் சரியில்லை. ஓகே, அப்ப வேட்டிகளா இருந்து அப்படியே கீழே கொண்டு போறா. பின்னாடி வேற மட்டும் வா. இப்ப இது நம்ப முடியுதான்னு பாரு. ஏன் இதை 2Gயோட கொண்டு போனா ரிசல்ட் எக்ஸலரேஷன் போட்டா என்ன வரும்? இப்ப இதை நிப்பாட்டும். இதை ஸ்டாப் பண்றதுக்கு என்ன வேணும்? அதுக்கு ஆப்போசிட்டா கொடுக்கணும். இப்ப ஆப்போசிட் எக்ஸலரேஷன் கொடுக்குறீங்களா? அப்படி இப்படி 30 டிகிரில 2G நிப்பாடுறதுக்கு. அவன் இப்படி இருக்கிற 2G ஸ்டாப் பண்றதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல 2G கொடுக்குறான். ஓகேயா? ஓம் சொல்ல மாட்டான். அடுத்து கிராவிடேஷனல் எக்ஸலரேஷன் G ஒன்று இருக்கும். அப்ப இப்ப என்ன சொல்லுவோம்? இந்த 2Gக்கு ரெண்டு கம்போனன்ட் கொள்ளாம இல்ல. இது நிப்பாட்டுறதுக்கு கொடுத்தது அந்த G வந்து ஆல்ரெடி இருந்த G தானே. இப்ப இதை ஸ்டாப் பண்றதுக்கு நான் என்ன செய்யலாம்? ரெண்டு கம்போனன்ட் 2G sin 30 ஒன்று இப்படி 2G sin 30, அப்படி இன்னொன்று இப்படி 2G cos 30. அப்படி 2G sin 30 எவ்வளவு? sin 30 ஹாஃப் என்ன மாதிரி கேட்கிறாங்க. ஆமா இல்ல, sin 30 ஹாஃபும் டூவும் போயிட்டேன்னா அது G. இந்த டூவும் ஹாஃபும் போயிடும். ஐயோ G, இந்த ஜியும் இந்த ஜியும் கேன்சல் ஆயிடும். அப்ப இப்ப ரிசல்ட் எக்ஸலரேஷன் எங்க இருக்குது? அப்ப ரிசல்ட் எக்ஸலரேஷன் எங்க இருக்குது? இந்த பக்கம் இருக்குது. அப்ப எக்ஸலரேஷன் இந்த பக்கம் இருந்தா லிக்விட் எல்லாம் எங்க வரும்? இந்த தண்ணி முழுக்க திரவம் எங்க வரும்? இங்க வரும். சரி, அப்ப இப்ப எப்படி நிக்கும் வெசலுக்குள்ள? இது க்ளோஸ் வெசல். இப்ப லிக்விட் எல்லாம் இப்படி நிக்கும். பாதி ஏறி இப்படி நிக்கும். டேய், அதை விட இந்த ஸ்ட்ரிங் அப்படி நிக்கும். ரிசல்ட் எக்ஸலரேஷனுக்கு பரலலாம். அப்ப இந்த இந்த கோக்கு வந்து இப்படி இது வைக்க இந்த ஸ்ட்ரிங் நம்ப முடிகிறதா? நம்புறீங்களா? இப்படிதான் நிக்கும்ன்ற. நம்பிதான் வேற வழி இல்லையே. அதுதான் கான்செப்ட் இல்லையா? இதை பிராக்டிக்கலா உங்களால யோசிக்க இயலாது. சரி, நாங்க பார்க்கவே இல்லையா? பார்க்க இயலாது. 2G எக்ஸலரேஷன்ன்றது சும்மா இல்லை. நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் மேல இருந்து போட்டா வர்ற எக்ஸலரேஷன் இந்த மார்க்கர் விழுகிறது தெரியுதானே? இது G அண்ட் எக்ஸலரேஷன். எங்க இருந்து மார்க்கர் விழுகிற எக்ஸலரேஷன் G கண்டே இல்லாம போகுது. அவ 2Gன்றது அது டபுள். என்ன ஒரு கண்ணை மூடி துறக்கிற கிடையில போய் சேர்ந்துடும். அப்படி ஒரு எக்ஸலரேஷன்ல போயிருக்குல்ல, இப்படி நிற்கும். அப்ப நீங்க பிராக்டிக்கலா பாக்குறன்றது இயலாது. ஆனா யா ஸ்லோ மோஷன்ல எடுத்து போட்டு பார்க்கலாம். ஜஸ்ட்
இல்ல இல்ல நான் சொல்றேன் நீங்க பிராக்டிகலா பாக்குறதுக்கு அதை 2G அக்சலரேட் பண்றது எப்படி? நீங்க ஜிஎஸ் ஸ்லோ மோஷன் எடுத்து பாருங்க 2G எப்படி அக்சலரேட் பண்ணுவீங்க? ஆ சரி, மிஷினை வச்சு நீங்க அக்சலரேட் பண்ணலாம், ஓகே. ரோபோட் த்ரோ இல்ல அது இல்ல மிஷின் த்ரோ பண்ணினா கட்டாயம் ஜி தான். நீங்க ஒரு ஒரு மிஷினால அக்சலரேட் பண்றோம். சரி, வேணாம். இப்ப நான் இதை ப்ரூவ் பண்றதுக்கு நான் வேற ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் கேட்கிறேன். ஓகே, இதை ப்ரூவ் பண்றதுக்கு இல்ல, நம்ப வைக்கிறதுக்காண்டி வேற ஒன்று சொல்றேன். இளைஞரா கேள்வி உண்டு. இதுவும் க்ளோஸ் வெசல் உண்டு, ஃபில் பண்ணிருக்கு. இதுல ஒரு தக்கையில மிதக்குது, இதுல ஒரு கோக்கம் இதுல மிதக்குது. Right. இப்ப இத 2G டவுன்வர்ட் எக்ஸாக்ட் சொல்லணும். 2G எக்ஸல் பண்ணும். இவ்வளவு கேள்வி. Draw the position of liquid. Draw the position of liquid. லிக்விட் பொசிஷன் சொன்னாலும் சரி, சர்ஃபஸ் சொன்னாலும் சரி, லிக்விட் எங்க நிக்குமென்றாலும் சரி, எங்க draw the position of liquid. அதுக்கு இருக்கிறாங்க சிங்க எங்க வந்தாரு. இப்ப டேய், இத நீங்க சும்மா சொன்னா எப்படி சொல்லுவோம்? இதை ஸ்டாப் பண்ணுங்க, தியரியும் படி கேட்போம். முதல்ல தியரியும் படி 2G டவுன்வர்ட் டிரெக்ஷன், அதை ஸ்டாப் பண்றதுக்கு அப்பர் டிரெக்ஷன் 2G கொடுக்கணும். அப்ப இங்க லிக்விடுக்கு 2G மேல கொடுக்கணும். ஆல்ரெடி கீழே ஜி இருக்குது. அப்ப ரிசல்ட் என்ன? ஜி, ஜியோட மேல போகும். அப்ப இப்ப லிக்விட் மேல போயிடும். லிக்விட் மேல போனா இப்படி நிக்க போகுது. ஓகே, ஏன் ரிசல்ட் எக்ஸலேஷன் மேல் நோக்கி ஜி. அப்ப இந்த தண்ணி எல்லாம் மேல போயிடும், மேல போய் இப்படி நிக்கும். இப்ப ஸ்ட்ரிங் எப்படி நிக்கும்? இங்க கீழே நின்றா இப்ப ரிசல்ட் எக்ஸலேஷனுக்கு பரலா எக்ஸலேஷன் மேல இருக்குது. அப்ப இந்த ஸ்ட்ரிங் இப்படி நிக்கும். அதை கூட நம்பலாம், இதை நம்ப முடியுதா? ஸ்பேஸ் இல்ல, நாங்கள் ஏத்துல வச்சுதான் செய்யறோம். சரி, இப்ப இத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் சொல்லேன், டே தண்ணி மேல போகுமாடா? தண்ணி மேல போகாது தானே. ஆனா நான் போகுதுன்னு சொல்ல நீங்க நம்புறீங்க தானே? அந்த நம்பிக்கையை நாம போக செய்யக்கூடாது. வா, என்ன அப்படின்னு கேட்டா, டே என்ன பாரு, அவன் ஆக்சுவலா என்ன நடக்கும்னு சொன்னா, நாங்க தோமலை இதன் படி கேட்போம், உண்மையே நடக்கும். இப்ப இந்த வெசல் வந்து 2G போனா, இந்த வெசல் வந்து 2G போனா, அதுக்கு இருக்கிற லிக்விட் என்ன செய்யும்? அதுக்குள்ள இருக்கிற லிக்விடால ஜியோட தான் போகணும். ஏன் அதுல வேற பாஸ் இல்ல, எம்ஜி மட்டும் தானே இருக்கு. நீங்க வெசல நீங்க பிடிச்சி இருக்கிறதால அது 2G போகுது. ஆனா லிக்விட் வந்து ஜியோட போகுது. அப்படி என்ன மீனிங்? அந்த வெசல் வந்து ஸ்பீடா போகுது, லிக்விட் வந்து ஸ்லோவா போகுது. இப்ப என்ன நடக்கும்? இந்த வெசல் இந்த ரூஃப் வந்து என்ன செய்யும்? தண்ணியில் அடிக்கும். ஏன் அவர் ஸ்பீடா போற,
தண்ணியில அடிச்சோடனே ரெண்டு சேர்ந்தானே இனி போகும். அதுதான் தண்ணி மேல வந்தது காரணம். ஆக்சுவலா தண்ணி மேல வரையில, டென்டும் கீழே தான் போகுது. ஆனா அந்த வெசல் வந்து ஸ்பீடா போறதால இந்த ரூஃப் வந்து இங்க தொட்டு அப்படி எடுத்துட்டு போகும். ஃபைனலா இப்படி நிக்குது, எடுத்துட்டு போற இல்லையா? ஆனா நாங்கள் என்ன செய்யறோம், வெசல ஸ்டாப் பண்ணி பாக்குறதால, தண்ணி மேல போகுதுன்னு இருக்கிறோம். அப்ப இந்த தண்ணி இப்படி நிக்க பண்றது ஓகே தானே? அது கிளியர் இல்ல. சரி, இனி அடுத்து இந்த ஒப்ஜெக்டிவ் வாங்க. எல்லாரும் சொல்லணும். இந்த எல்லாத்தையும் விளங்கப்படுத்தினோம்னா ஒன் ஸ்கோர் சொல்லக்கூடாது. நீங்க கேட்க மாட்டீங்க, அது வேற பிரச்சனை. பட் இப்ப தண்ணி மேல நின்றுட்டுது. இனி இந்த ஒப்ஜெக்ட்ல பாரு. ஒப்ஜெக்ட்ல என்னென்ன போர்ஸ் பாரு. இதுல ஒரு எம்ஜி இருக்கும், த்ரஸ்ட் இருக்கும், ஒரு டென்ஷன் இருக்கும். இப்ப எம்ஜி அப்ட்ரஸ்ட விட எம்ஜி பெருசு, அதனால அது கீழே நிக்குது. இப்ப ஒரு அயன் போல் என்ன தானே கீழே இருக்கும். அப்ப எம்ஜி பெருசுன்றபடி இது கீழே நிக்குது. ஓகே, யூ இருக்குது, டி இருக்குது. சரி, இனி இதுக்குள்ள வந்தா, அப்ப இதுக்குள்ள வந்தா இப்ப இந்த வெசல் என்ன எக்ஸலரேஷனோட போகுது? இதுக்கு இருக்கிற லிக்யூட் என்ன எக்ஸலரேஷனோட போகுது? அதையும் 2g. எல்லாமே 2gயோட போகுது. அப்ப இந்த ஒப்ஜெக்ட் என்ன எக்ஸலரேஷனோட போகணும்? அந்த ஒப்ஜெக்ட் 2g எக்ஸலரேஷனோட போகணும். டென்ஷன் இல்லையண்டா, எம்ஜி மட்டும்தான் இருந்தா ஜி, அப்ப பத்தாது. எம்ஜி மட்டும் இருந்தா ஜி தான் எக்ஸலரேஷன். ஓகே, பத்தாது. இனி அவன் இந்த லிக்யூட் எல்லாம் மேல போக பாக்குது. லிக்யூட் எல்லாம் மேல போக பார்த்து அப்த்ரஸ்ட் எங்க வரும்? இங்க வரும். இப்ப இந்த அப்த்ரஸ்ட் எவ்வளவு? அது எம்ஜியை விட குறைய. வீரோஜி, இங்கேயும் வீரோஜி தானே எக்ஸலரேஷன் ஜி. அப்ப இந்த வீரோஜி என்றது எம்ஜியை விட குறைய. இந்த ஜூவால கொடுத்து ஜூவும் எம்ஜியும் சேர்ந்தாலுமே எக்ஸலரேஷன் 2gக்கு வராது. ஏனப்பன் எம்ஜி ரெண்டு போர்ஸ் இருந்தா தானே 2g வரும். ஆனா இந்த ஜூ வந்து லெஸ் தேன் எம்ஜி எல்லோ, அப்ப 2g வராது. அப்ப இன்னொரு போர்ஸ் வேணும், அதுதான் இது டென்ஷன். இந்த டென்ஷனும் இந்த ஜூவும் இந்த எம்ஜியும் சேர்ந்தா தான் இதுக்கு 2g என்ற எக்ஸலரேஷன் கொடுக்கலாம். அப்ப இந்த ஆப்ஜெக்ட் எப்படி நிற்கும்? இப்படித்தான் நிற்கும். சொல்லுங்கடா, விளங்குதா இல்லையான்னு? அண்டர்ஸ்டுட். ஓகே, அப்ப இதே மாதிரி தான் அங்கேயும் நீங்க போட்டு பார்க்கலாம். ஆனா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட்ன்றதால இங்க கேட்கிறேன் நான். அப்ப எங்க தியரியில பிழை இல்லை. அப்ப இனிமேலுக்கு எது கேட்டாலும் என்ன சொல்லுவீங்க? லிக்விட் சர்ஃபேஸ் வந்து எப்படி நிக்க? ரிசல்டன்ட் எக்ஸலரேஷனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஸ்ட்ரிங் எப்படி நிக்கும்? ரிசல்டன்ட் எக்ஸலரேஷனுக்கு பேரலலா நிக்கும். ஓகே இல்ல? ரைட். இப்ப ஃபோர்த் ஒன்னு செய்யுங்கடா. பிப்டி த்ரீல ஃபோர்த் பார்ட். இங்க அப்ட்ரஸ் வந்து டவுன்வர்ட். இங்க எக்ஸலரேஷன் மேல இல்ல, எக்ஸலரேஷன் மேல இருக்குதுன்னா அப்ட்ரஸ்ட் வந்து கீழே.
அப்ப அப்த்ரஸ்ட் எப்பவும் மேலேன்றது போய் அதான் சொல்லியிருப்பேன். ஆர்க்கிமிடிஸ் சொன்னதுகள் எல்லாம் கண்டுக்கப்படாது. ஆர்க்கிமிடிஸ் சொன்னது அந்த காலம். அது அப்ப அப்த்ரஸ்ட் மட்டும்தான் பாத்துக்கணும். மேல ஒரு போச மட்டும்தான் பாத்துக்கணும். அதனால அதுக்கு பேர் வச்சாச்சு அப்த்ரஸ்ட். சரி, டவுன் த்ரஸ்ட் எல்லாம் பேர் வைக்கப்படாது. அது அப்த்ரஸ்ட் தான். இந்த இடத்துல டவுன் வச்சுதான் இருக்கு. இந்த அக்கிலப்பா இந்த கீழே வந்தேன்ற ஒரே காரணத்துக்காக அதுக்கு பேரை மாத்துறீங்களா? ரைட். சரி, இப்ப இது நீங்க சொல்லிடுவீங்க. இது எங்க எக்ஸலரேட் பண்றேன். அவன் இந்த டயக்ராம் நான் கீறி தந்ததுல ஒரு சின்ன பிழை இருக்குது. அதாவது இந்த டியூட்ல இருக்கிற டயக்ரத்துல பிழை இருக்குது. என்ன பிழை சொல்லுங்க. இந்த படத்தை பார்த்தே சொல்லலாம். டேய், ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து இப்படி நிக்கணும்டா, ஒன்று டென்சிட்டி கூடினதா இருக்கணும், மற்றது டென்சிட்டி குறைஞ்சதா இருக்கணும். இது டென்சிட்டி கூடினது, டென்சிட்டி குறைஞ்சது. இது இப்படி ஃப்ளோட் ஆகணும்டா, இவற்ற அப்ட்ரஸ் கூட இருக்கணும், இவற்றில வெயிட் கூடும். டென்சிட்டி கூடினவருக்கு வெயிட் கூட இருக்கும், டவுன்வர்ட் டிரெக்ஷன் பிடிச்சிருக்கும். இவருக்கு அப்ட்ரஸ் கூடவா இருக்கணும் மேல, அப்பதான் ஈக்குவல் ஆகி ரெண்டு பேரும் நிப்பிடும். அப்ப இது எப்படி இருக்கணும், இது பெருசா இருக்கணும், இது சின்னனா இருக்கணும். என்ன டியூட்ல ரெண்டும் ஒரே சைஸ்ல கிடைக்கும். இவ்வளவுதானே. இப்ப இதை நாங்கள் இப்படி எஃப் அண்ட் எக்ஸலரேஷனோட மூவ் பண்ண செய்த வேண்டாம். ரிசல்ட் அண்ட் எக்ஸலரேஷன் எங்க இருக்கும். அப்ப இதை ஸ்டாப் பண்றதுக்கு இங்க எஃப் கொடுப்பீங்க. ஆல்ரெடி ஒரு ஜி இருக்கும். அப்ப ரிசல்ட் இப்படி வந்து இங்க இதுக்கு இப்படி லிக்விட் சர்ஃபேஸ் இப்படி இருந்தா அதுக்கு பேரலலா ஸ்ட்ரிங் இருக்கு. ஸ்ட்ரிங் வந்து ரிசல்ட் அண்ட் எக்ஸலேஷனுக்கு பேரலலா. ஓகே இல்ல. கிளியர் இல்லையா. ரைட். இப்ப 54 பேர். ரைட். அவன் ஒரு இன்க்ளைன் பிளேன்ல, இன்க்ளைன் பிளேன்ல ஒரு வெசல வச்சு இதுக்குள்ள நாங்க லிக்விட் ஒன்று எடுத்துட்டோம். இப்ப இது ரெஸ்ட்ல இருக்க இந்த சர்ஃபேஸ் எப்படி இருக்கும், அது ஒரு நல்லதான் இருக்கும். இதுக்கு மேல ஒரு ஆப்ஜெக்ட் அப்படி தொங்கிட்டு இருக்கு. இவர் என்ன செய்யறார், இது ஸ்மூத்தா இத ரிலீஸ் பண்ணினா, ரெஸ்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணினா என்ன நடக்கும். இதை ரிலீஸ் பண்ணோன்னு என்ன செய்யும், இது சி சைன் தீட்டாவோட எக்ஸலரேட் பண்ணும். எக்ஸலரேஷன் இன் இன்க்ளைன் பிளேன் எவ்வளவு என்ன, இது எக்ஸலரேட் பண்ண போகுது. எக்ஸலரேஷன் என்ன, ஜி சைன் தீட்டா.
இது எது எக்ஸலரேஷன்? சோ இந்த வெசல் எக்ஸலரேஷன் வந்து ஜி சைன் தீட்டா. இப்ப இது ஜி சைன் தீட்டாவோட எக்ஸலரேட் பண்ணினால் நாங்க என்ன செய்வோம்? அந்த வெசலை ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணி தானே பார்க்கணும். ரிலேட்டிவ் டு வெசல் தான் பார்க்கிறோம். இப்ப ஸ்டாப் பண்ணி பார்த்தா எப்படி வரும்? இதை ஸ்டாப் பண்றதுக்கு மேல ஜி சைன் தீட்டாவை கொடுப்பீங்க இல்லையா? ஆல்ரெடி ஜி இருக்கு டவுன்வர்ட் டைரக்ஷன். அப்ப நான் இப்ப ஜிக்கு ரெண்டு கம்போனன்ட் போடலாம் இல்லோ? எப்படி? இதுக்கு கம்போனன்ட் போட்டா ரெண்டு கம்போனன்ட், ஒன்று இந்த பக்கம் மற்றது இது ஜி சைன் தீட்டா, இது ஜி காஸ் தீட்டா. எம்ஜி மாதிரி தானே? எம்ஜி இருந்தா along the plane வந்து எம்ஜி சைன் தீட்டா, perpendicular to the plane வந்து எம்ஜி காஸ் தீட்டா. அதே மாதிரி ஜி இருந்தா ஜி சைன் தீட்டா, ஜி காஸ் தீட்டா. இப்ப இது கேன்சல் ஆயிருமா? அப்ப ரிசல்ட் எக்ஸலரேஷன் என்ன? இது ஜி காஸ் தீட்டா. ரிசல்ட் எக்ஸலரேஷன் ஜி காஸ் தீட்டா எப்படி இருக்கு? perpendicular to the plane. இந்த சர்ஃபேஸ் எப்படி இருக்கு? அதுக்கு perpendicular. ரிசல்ட் எக்ஸலரேஷனுக்கு perpendicular. parallel to the plane. சொன்ன விளங்கிச்சா? ரிசல்ட் எக்ஸலரேஷன் வந்து perpendicular to the plane இருக்குது. அதுக்கு perpendicular. அது ரிசல்ட் எக்ஸலரேஷனுக்கு perpendicular அது parallel to the plane தானே? இப்ப இந்த லிக்விட் சர்ஃபேஸ் வந்து இந்த இன்க்ளைன் பிளேனுக்கு parallel இருக்கு. சோ parallel இருக்குதா? அப்ப அதுக்குள்ள இருக்க அந்த ஆப்ஜெக்ட் எப்படி ஃப்ளோட் ஆகும்? அது இதுல இப்படி ஃப்ளோட் ஆக ஸ்ட்ரிங் எப்படி இருக்கும்? சர்ஃபேஸுக்கு perpendicular. இல்ல அந்த சர்ஃபேஸுக்கு perpendicular. ரிசல்ட் எக்ஸலரேஷனுக்கு parallel. விளங்குதோ? இது ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் உண்டு. கணக்க கேள்விகளுக்கு நாங்க இந்த மெத்தட் அப்ளை பண்ணலாம். மெக்கானிக்ஸ்ல அப்ளை பண்ணுவோம். நான் இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன் பாருங்க முன்னுக்கு. இந்த ஐடியா ஞாபகத்துல இருக்கும். இப்ப இங்க இந்த கேள்வி பாருங்க. ஒரு வெஹிக்கிள் வந்து அக்சலரேட் பண்ணுது. எஃப் அண்ட் அக்சலரேஷனோட போகுது. இதுல ஒரு பெண்டுலம் தொங்கினா என்ன செய்யும்? இந்த பெண்டுலம் எப்படி நிக்கும்? சோ இது இது பின்னு முன்னுக்கு போகுதுன்னா எஸ் இது பின்னுக்கு வரும். இப்படி நிக்குமா? இப்ப நான் கேட்கிறேன் இந்த ஆங்கிள் என்னன்னு. Find the angle theta in terms of f and g. Find the angle theta in terms of f and g. Right. அதான் சொல்றான் tan inverse f over g. இப்ப எங்கட தியரியும் படி இப்ப இந்த ஹைட்ரோல யூஸ் பண்ண அதே கான்செப்ட் இங்க அப்ளை பண்ணினா இந்த ஸ்ட்ரிங் எப்படி நிக்கும்? இந்த ஸ்ட்ரிங் எப்படி நிக்கும்னா ரிசல்ட் அண்ட் எக்ஸலரேஷனுக்கு பரலா நிக்கும். இப்ப இந்த இதை ஸ்டாப் பண்ண என்ன செய்வீங்க? அதை ஸ்டாப் பண்றதுக்கு இங்க கொடுப்பீங்க f and acceleration. g டவுன்வர்ட் டிரெக்ஷன் இருக்கு. அப்ப ரிசல்ட் நீங்க இதுக்கு பரலலா தான் இருக்கு. இதுவும் இதுவும் பரல.
இது வெர்டிகளோட தீட்டான இந்த வெர்டிகளோட ஆங்கிள் தீட்டா, இந்த ஆங்கிள் தீட்டா. அப்ப இது தீட்டான இது தீட்டா. tan தீட்டா என்னதுக்கு ஈக்குவல்? tan தீட்டா இது f பண்ணது f ஓவர் g. அப்ப தீட்டா என்ன? tan இன்வெர்ஸ் f ஓவர் g. அப்ப இதையே அப்ளை பண்ணலாம். இதை நீங்க நார்மலா செய்யறேன்னு சொன்னா என்ன செய்யணும்? இது இந்த வெர்டிகல் போஸ் இருக்குல்ல mg, இது t. அப்ப t cos theta mg க்கு ஈக்குவல். Right towards the center f is equal, sorry, horizontal f is equal to ma போடுவீங்க. போட்டுச்சு. பொசிஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் இதுதான். அந்த இன்க்ளைன் ஆகி நிக்க தீட்டா இப்படியே தொடர்ந்து போகும். இது இப்படி நிக்கும். இங்க சர்ஃபஸ் ஒன்று இல்லை. ஸ்ட்ரிங் வந்து ரிசல்டன் ஆக்சலரேஷனுக்கு பரலலா இப்படி நிக்கும். அப்ப இங்க ரிசல்டன் ஆக்சலரேஷன் தீட்டா ஆங்கிள் என்னது? தீட்டா ஆங்கிள். tan inverse f over g. டேய் இப்ப இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. அவன் அதே வெஹிக்கிள் என்ன இது? ஹீலியம் ஃபில் பண்ணின பலூன். சோ ஹீலியம் ஃபில் பண்ணி பலூனை வச்சுக்க. இதை நான் எஃப் அண்ட் எக்ஸலரேஷனோட இழுக்க ஹொரிசோண்டல் எக்ஸலரேட் பண்ணுங்க. இந்த ஸ்ட்ரிங் எப்படி நிக்கும்? பேக்வேர்டா ஃபார்வர்டா? ரெண்டாவது. அதேதான் என்ன செய்த? நீங்க எங்க கொண்டு போய் எஃப் இங்கால இருக்கு, ஜி இங்க, அப்ப ரிசல்ட் எக்ஸலரேஷன் இங்க. அப்ப இதுக்கு பரலா இருக்கணும்டா. பலூன் இப்படி ஷூர் அப்படி நிக்குமோ சேருன்னு கேட்டா அப்படிதான் நிக்கும். ஏன்? டேய் வெஹிக்கிள் எக்ஸலரேட் பண்ண பலூன் எக்ஸலரேட் பண்ணணும். பலூன் எக்ஸலரேட் பண்ணணும்டா ஃபோர்ஸ் வேணுமே. அதுக்கு இப்ப இந்த யாரெல்லாம் இங்க வர பாக்க, யாரெல்லாம் இங்க வர பாக்க அப்த்ரஸ்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப இந்த அப்த்ரஸ்ட் ஒரு கம்போனண்டால இவர் எக்ஸலரேட் பண்றார். இந்த அப்த்ரஸ்ட் ஒரு கம்போனண்டால இவர் எக்ஸலரேட் பண்றார். அப்ப இது இப்படித்தான் தெரியும். ஓகே, ரைட். இப்ப ரைட் நார்மல் பலூனுக்கு என்ன நடக்கும்னா அது இப்படி. நார்மல் பலூன் அதுக்கு வெயிட் கூட தானே. அது என்ன கொஞ்சம் சிக்கல் என்னன்னு சொன்னா அது காத்துக்கு ஆடிக்கொண்டிருக்கும். இருந்தாலும் நார்மல் பலூன் இப்படித்தானே பண்ணிக்க பார்க்கும். ஏன் அதுக்கு வெயிட் கூட இல்லோ. அப்ப இது இப்படி நிற்கும். இங்க எக்ஸலரேட். நாங்க சொல்றீங்க சொல்றீங்க சார், நாங்கள் ஊதின பலூன் எல்லாம் மேல நிக்குமே சார். இல்ல, உண்மை ஆக்சுவலா கீழே தான் நிக்க பார்க்கும். ஓகே, 55 பாருங்க.
என்னவா? Actually H1 minus H2. A question H1, find H1 minus H2 എന്ന് പറയണം. When a vessel containing a liquid is accelerated horizontally with acceleration F, the liquid surface takes on position shown in the figure. இப்படி நிக்குது, இது accelerate பண்ணுங்க. இது H1, இது H2. அப்ப question என்ன? So if the width of the vessel is A, so what is the value of H1 minus H2? H2 minus H1 എന്ന് മാറി അടിപെടുത്തത്. H1 minus H2. Yes. இங்க அதே கன்செப்ட். எப்படி ரிசல்ட் எக்ஸலேஷன் போடுவோம். ரிசல்ட் இதை ஸ்டாப் பண்ணி இங்க எஃப் கொடுக்கணும். இங்க ஜி. அதை இப்படி வந்து சொல்றேன். வருதா? நான் இந்த பெரிய ட்ரையாங்கிள் பிடிக்கிறேன். இந்த பெரிய ட்ரையாங்கிளுக்கு என்னடா, இந்த ஆங்கிள் டீட்டாங்க எடுத்த இது டீட்டானது, இது 90 மைனஸ் டீட்டா. அடே இது டீட்டா, இது 90 மைனஸ் டீட்டானது டீட்டா. இப்ப இந்த tan டீட்டாவை நான் ரெண்டு விதமா எழுதலாம். எப்படி? tan theta is equal, இந்த பெரிய ட்ரையாங்கிளின் படி என்ன எழுதலாம்? இந்த ஹைட் என்ன? H1 minus H2, இந்த ஹைட் H1 minus H2 over A, that is equal to இந்த tan theta எழுதினா இது F and F over G. இதுவும் ஈக்குவல். அப்ப அங்க கொண்டு பெருக்கிடுங்க. அப்ப H1 minus H2 is equal to AF over G. விளங்குதல்ல? எஸ். Right. 56 பாரு. பாரு. என்னவா? The liquid is poured into a tube whose two vertical arms are separated by a horizontal distance A. When the tube is accelerated horizontally to the right with an acceleration F, what is the difference between the liquid level in the two arms? இப்ப ஒரு யூடியூப், இப்ப யூடியூப்ல லிக்விட் எடுத்துட்டு இது அக்சலரேட் பண்ற ஹொரிசான்டலா. இந்த ரெண்டு வெர்டிகல் ஆர்ம்ஸுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து இங்கேயும் இது அக்சலரேட் பண்ணா லிக்விட் எப்படி நிக்கும்? ரிசல்டன் அக்சலரேஷனுக்கு இப்ப பண்ணிக்கலாம். ஆனா எப்படி இது இங்க போய் எப்படித்தானே வரும்? அந்த லிக்விட் சர்ஃபேஸ் இப்படித்தான் இந்த சர்ஃபேஸ் இப்படி வரத்தக்கதான் நிக்கும். இதுக்குதான் நிக்குது. பட் அந்த சர்ஃபேஸ் நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா, ஜாயின் பண்ணீங்கன்னா இப்படிதான் நிக்கும். ரிசல்டன் அக்சலரேஷனுக்கு இப்ப பண்ணிக்கலாம். அப்ப இங்க இதை ஸ்டாப் பண்றதுக்கு இங்க F கொடுப்பீங்க, இங்க G இருக்கும்.
இப்ப லெவல் டிஃபரன்ஸ் தான் கேள்வி. இதான கேள்வி. டேய் அதேதான். இந்த இது தீட்டாண்டா, இது 90 மைனஸ் தீட்டா, அப்ப இது தீட்டா. tan தீட்டா எழுதி நீங்கள் என்ன வரும்? இந்த பெரிய ட்ரையாங்கிள் எழுதினோம்னா h over a, இது h, இது h over a, that is equal to இந்த சின்ன ட்ரையாங்கிள் எழுதினோம்னா என்ன வரும்? இது f and இது f over g. h is equal to af over g. அதேதானே, ரெண்டு உண்டு. Right. இப்ப 57 செய்யுங்க பாப்போம். செய்தாக்கள் ஆன்சர் சொல்லுங்க. எஸ், ஒருத்தன் சொல்லிட்டான். ரெண்டு பேர். ms minus 2 5ன்றது பிழை. Right. The L-shaped tube. இப்ப L-shaped tubeல F and acceleration-ஓட நார்மலா இதுக்கு லிக்விட் எடுத்தா நிக்குமோ? நார்மலா இதுக்கு லிக்விட் எடுத்தா அப்படி ஊத்துன்றோம். ஆனா இதை நீங்கள் F and acceleration-ஓட கொண்டு போய் இதுக்கு லிக்விட் நிக்கும். எப்படி நிக்கும்? ரிசல்டன்ட் acceleration-க்கு பெர்பெண்டிகுலர் இந்த சர்ஃபேஸ் நிக்கிற மாதிரி. இல்லையா? சோ இந்த லிக்விட் சர்ஃபேஸ் வந்து ரிசல்டன்ட் acceleration-க்கு பெர்பெண்டிகுலர் வர்ற மாதிரி நிக்கும். அப்ப இதை ஸ்டாப் பண்ணீங்க F கொடுப்பீங்க. ஜி ஒரே கன்செப்ட் தான், விளங்குது எல்லாம். இந்த இதுல இருந்து நீங்கள் இந்த தீட்டாவை பாத்தீங்கன்னா, இந்த ஆங்கிள் தீட்டாண்டா இது 90 மைனஸ் தீட்டா, இது தீட்டா. இங்க இது 20 சென்டிமீட்டர் வந்திருக்கு, இது 10 சென்டிமீட்டர். யா, அப்ப tan தீட்டா என்ன வரும்? இங்க 20 by 10, that is equal to f by g. இது 2. 2 is equal to f by 10. அப்ப f என்ன? 20 ms minus 2. அப்ப இனிமேலுக்கு இந்த மாதிரி கேள்வி செய்வீங்கல்லோ. எஸ் சார். அப்ப இந்த எஸ் சார் என்று சொன்னாக்கிட்ட ரெண்டு கேள்வி கேட்போம். அது சொல்லாம இருக்கிறவன் சந்தோஷப்பட்டுக் கொள்வான். அதை நாங்க சொல்லலையா, பட் இச்ச பாருங்க. என்னது? இது ஒரு வெசல் உண்டு, அதுக்குள்ள நான் லிக்விட் எடுத்துட்டு இது என்ன செய்ய போறேன்னா சுத்த போறேன். நீங்க டயக்ராம் கீறணும், நான் கீறி முடிய கீறணும். டேய் இது ஒமேகா அண்ட் ஆங்குலர் ஸ்பீடோட சுத்த போறேன். இப்ப ரொட்டேட் பண்ணினா என்ன நடக்கும்? இந்த லிக்விட் எப்படி நிக்கும்?
இந்த வெசலை நீங்கள் அது மிட் பாயிண்ட்ல வச்சு நீங்கள் சுத்தினீங்களா அந்த லிக்விட் எப்படி நிக்கும்? டர்ன்ஸ் மீன் என்ன நடக்கும்டா, இதுல பள்ளமாகி இங்க ஏறும். அதுவும் சுத்தம். சுத்தைக்குள்ள இந்த தண்ணி என்ன செய்யும்? நடுவுல இறங்கி சைடுக்கு ஏறும். சுத்தி வேற. ஓகே, யா. அப்ப சுத்தி வேற அப்படியே சுத்தினா அடி சுத்தி வர அப்படியே ஏறி நிக்கும். நீங்க வேணுமென்னா என்ன செய்யலாம்? இப்ப படிப்பிச்சு கொண்டு கேஸ்ல அம்மா டீ கொண்டு வந்து தருவீனும். நீங்க டீயை குடிச்சு குடிச்சு படிப்பீங்க, அப்படி இல்லையே? Right. இப்ப அந்த டீ கப் அப்படி ஒரு சுத்தி சுத்தினீங்கன்னு தெரியும், நடுவுல பள்ளமாக மேல ஏறும் சைட்ல. இப்ப நான் உங்கள்ட்ட என்ன கேட்க போறேன்டா, இந்த லெவல் டிஃபரன்ஸ் என்ன? யா, கண்டுபிடிங்க. Find the level difference H. காணிங்களா? நான் சொல்லவா? என்னன்னு சார் இதை செய்யறது? சரி, முதல் இந்த சர்பஸ் ஏன் இப்படி வளைஞ்சது? இந்த சர்பஸ் ஏன் வளைஞ்சது என்று கேட்டீங்கன்னா, அவன் இந்த சென்டிமீட்டர் எக்ஸலேஷன் இருக்கு யாருக்கு? வெசலுக்கு. சுத்தக இந்த வெசலுக்கு சென்டிமீட்டர் எக்ஸலேஷன் இருக்கு. அப்ப சென்டிமீட்டர் எக்ஸலேஷன் இருந்தா லிக்யூடுக்கு எங்க இருக்கும்? ஃப்ரம் த சென்டர் சென்டிஃபியூகல் எக்ஸலேஷன் ஜி இருக்கும். ஒரு ரிசல்ட் இப்படி. ஆனா இந்த சென்டிஃபியூகல் எக்ஸலரேஷன் வந்து பாயிண்ட்டுக்கு பாயிண்ட் மாறும். இதுல ஜீரோ, இங்க கொஞ்சம், இங்க கூடும், இங்க கூடும், இங்க கூடும். இப்ப டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல டிஃப்ரெண்ட் எக்ஸலரேஷன் கூட கூட ஸ்லோப் வந்து மாறும். அப்ப அது கேர்வா வரும். இந்த இடத்துல கேருந்தா இந்த இடத்துல இதுல ஜீரோ, அப்ப ஹொரிசோன்லாவே இருக்கு. இந்த இடத்துல எடுத்தோம்னா ஜி அதே தான், இது சின்ன வரி வேண்டபடியா ஒரு ஆக்சலரேட்டர். அடுத்ததுல இது கொஞ்சம் கூடும், ஜி அதே தான், அப்ப வேற ஆக்சலரேஷன். ஆங்கிள் மாறும், அங்கால கூட கூட இந்த கேர்வ் வந்து மாறும். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு பாயிண்ட் ஆக்சலரேஷன் மாறுறதா. சரி, ஆனா இப்ப சர்ஃபஸ வச்சுக்கொண்டு எங்களுக்கு செய்யலாது இந்த கேள்வி. ஏன் சர்ஃபஸ் வந்து கேர்வே சைன் தீட்டா காஸ் தீட்டா போடலாது. ஆனா எனக்கு ஒன்று தெரியும். என்ன தெரியும்? அவன் ஒரு பாயிண்ட்ல இந்த பாயிண்ட் எடுங்கவன் இதுக்கு நேர ஒரு பாயிண்ட்ல பிரஷர் கழிச்ச வேண்டாம். அவன் பிரஷர் என்றது என்ன குவாண்டிட்டி? வெக்டர் குவாண்டிட்டியா ஸ்கேலர் குவாண்டிட்டியா? ஸ்கேலர். ஏன் ஸ்கேலர்? ஏன் ஸ்கேலர்னு கேட்டா ஒரு பாயிண்ட் இல்ல எல்லா டிரெக்ஷன்லயும் பிரஷர் இருக்கும், எல்லாம் சேமா இருக்கும். அப்ப டெபினிட்டா ஒரு டிரெக்ஷனை சொல்லலாம் இல்லையா? இதுதான் டிரெக்ஷன் என்று சொல்ல முடியாது. அப்ப டெபினிட்டா ஒரு டிரெக்ஷன் சொல்லலாம இருக்கிறதால எங்களுக்கு அது ஸ்கேல குவான்டிட்டிக்கு வந்து சேர்த்துனாங்க. அப்ப ஒரு பாயிண்ட்ல பிரஷர் எல்லா டிரெக்ஷன்லயும் இருக்கும், சேமாயும் இருக்கும். அப்ப அந்த கன்செப்ட் வச்சு செய்ய போறோம். இங்க பாருங்க, இந்த பாயிண்ட்ல வெர்டிகலா ஒரு பிரஷர் பார்க்கலாமல்லோ, ஹொரிசோண்டலா ஒரு பிரஷர் பார்க்கலாமல்லோ.
அந்த ரெண்டு பிரஷரும் என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். இது ரொட்டேட் பண்ணீங்க. அப்ப P1 is equal to P2 magnitude. So vertical pressure horizontal pressure magnitude equal. அப்ப vertical என்ன acceleration இருக்கு? G. அப்ப இந்த இடத்துல pi plus h rho g. அப்ப P1 எழுதினா இதுல atmospheric pressure இருக்கு h rho g. That is equal to இந்த பக்கம் என்ன pressure? P2. So இந்த இடத்துல atmospheric pressure என்ன ஆயிருக்கும்? pi plus இந்த டிரெக்ஷன்ல ஒரு acceleration மேல என்ன அந்த acceleration-ஆல என்ன லென்த்துக்கு இருக்கு? A. இது 2a என்னதே தானே. அப்ப a rho f 5 plus a rho f. இந்த acceleration-ஆல இங்க ஒரு pressure வரும். pressure எப்பவும் g ஆல வரும் இல்ல, acceleration இருந்தா வரும். இந்த பக்கத்தால ஒரு acceleration இருந்தா இந்த acceleration-ஆல ஒரு pressure வரும். a rho f. இப்ப பை பை போயிடும். அப்ப h rho g is equal to rho rho போயிடும். h into g is equal to அப்ப a into acceleration என்ன? இது centrifugal acceleration. அதாவது வெசல்ல சென்டிமீட்டர் எக்ஸலரேஷனுக்கு அகைன்ஸ்டா கொடுக்குற சென்டிபியூகல் எக்ஸலரேஷன் என்ன? ஆர் ஒமேகா ஸ்கொயர். ஆனா இப்ப இந்த லிக்விடுக்கு எல்லாம் போடுறீங்க. அப்ப இந்த லிக்விட் இந்த ரேடியஸ் லிக்விட் இந்த ரேடியஸ் என்னன்னு கேட்டா இங்கேயும் இருக்கு, இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்குது. அப்ப a by 2 ஒமேகா ஸ்கொயர் ஆர் ஒமேகா ஸ்கொயர். ஆனது அது வெசலுக்கு பார்த்தா ஓகே, இந்த லிக்விடுக்கு பார்த்தா இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கல லிக்விட். அந்த லிக்விடுக்கு தான் எக்ஸலரேஷன் பாக்குறீங்க, பாயிண்ட்டுக்கு பாயிண்ட் மாறும் இல்லோ. அப்ப நாங்க எது இந்த எக்ஸலரேஷன் போடுறது? அவரேஜ் போடுறோம். அவரேஜ் எங்க இருக்கும்? a by 2. அப்ப a by 2 ஒமேகா ஸ்கொயர். ஒமேகா சேம் எல்லாத்துக்கும். அப்ப என்ன வரும்? h into g is equal to a squared omega squared by g கொண்டு வாங்க. a squared omega squared by 2g. விளங்குதே? நான் இப்ப இப்படி ஒரு கேள்வியை நீ கேட்க தேவையில்லை. என்ன இது? யூடியூப். அவன் யூடியூப்ல நீ லிக்விட் எடுத்தா ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி நிற்கும். இந்த ஆக்சிஸ் பற்றி ரொட்டேட் பண்ண நடக்கும். ஒரு ஒரு ஆம்பளை வச்சு ரொட்டேட் பண்ண நடக்கும். இங்க இறங்கி இங்க ஏறும். சைடு இந்த சைடுக்கு ஏறும், வேற நிற்கும். இப்ப இந்த லெவல் டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டா செய்வீங்களா இல்லையா? இந்த லெவல் டிஃபரன்ஸ் கேட்டா செய்வீங்களா? என்ன இருக்கிறது? இந்த பாயிண்ட்ல வெர்டிகல் பிரஷரையும் ஹொரிசோண்டல் பிரஷரையும் ஈக்குவேட் பண்ணி. ஓகே, அது செய்து பாருங்க. நான் கேள்வி தரைக்குள்ளதான். இப்ப நாங்கள் அடுத்த கன்செப்டுக்குள்ள போவோம். பாருங்கடா, கொஸ்டின் நம்பர் 58.
So 58. And a massless ball of volume V is suspended by a light string inside a vessel. When the vessel is accelerated downward with an acceleration A, find the tension in the string. The density of the liquid is rho. ஒரு வெசலுக்குள்ள லிக்விட் இருக்குது, இதுக்குள்ள ஒரு ஸ்ட்ரிங், இதுல என்ன, இது மேஸ்லெஸ் போ, அதுக்கு வெயிட் இல்ல, ஆனா ஒளியும் பி என்ன அதுல. அப்ப இதுல ஒரு டென்ஷன் இருக்கும், இதுல ஒரு அப்வர்ட். இதை நீங்கள் டவுன்வர்ட் டிரெக்ஷன் எக்ஸலரேட் பண்ணீங்க, என்ன எக்ஸலரேஷனோட ஏ, அப்ப டென்ஷன் என்ன கேள்வி. அவன் இதை எக்ஸலரேட் பண்ணினா இந்த போலும் என்ன செய்யணும், எக்ஸலரேட் பண்ணுவோம். அப்ப போலுக்கு என்ன போடுவோம், போலுக்கு டவுன்வர்ட் டிரெக்ஷன் F is equal to m. So போலுக்கு downward direction F is equal to m போட்டா force என்ன, T minus U is equal to m into a, m 0, அதனால 0. அப்ப T is equal to U. ஓகே சொல்லக்கூட சார், அப்போ T is equal to U தானே இல்ல, ரெஸ்ட்ல இருந்தா மட்டும்தான் T is equal to U. எக்ஸலரேட் பண்ண F is equal to m போடணும். இங்க ஏன் 0 ஆகுது, மேத்லெஸ் போடணும். ஓகே, அதுக்கு மேத்ஸ் இல்லையபடியா T is equal to U வருது. T தான் காணும், U என்ன, V rho G, V rho liquid density rho தான், rho acceleration என்ன பேர், Gக்கு என்ன போடுவீங்க, இது ஏயோட கீழே போனா நிப்பாட்டுறதுக்கு மேலேயே கொடுக்கணும். ஆல்ரெடி G, அவ G மைனஸ், V rho G மைனஸ். ஓகே எல்லாம் இப்ப 59th கொஸ்டின் பாரு. என்ன 59th கொஸ்டின்ல அதே கேள்விதான். ball of mass m, volume v. இப்ப எதுக்கு மேஸ் இருக்கு, mg. இதை இப்ப அக்சலரேட் பண்ற ரப்பர் டிரெக்ஷன் ஏயோட. இப்ப டென்சிட்டி ரோ வேண்டா, டென்ஷன் இங்க இப்ப இதுவும் அக்சலரேட் பண்ணுதானே ஏயோட. இப்ப என்ன போடணும், upward direction F is equal to என்ன, யாருக்கு, ball. Upward என்ன போஸ், U minus mg minus T is equal to m into a. இப்ப இந்த T அங்க கொண்டு M இங்க கொண்டு U minus mg minus ma is equal to T. Uக்கு என்ன போடுவோம், V rho G, V rho acceleration என்ன போடுவீங்க, acceleration related to vessel போடணும், இதை மறந்துடக்கூடாது. சோ இதை ஸ்டாப் பண்ண கீழேயே கொடுத்தா இங்க ஏ கீழே வரும், G அப்ப A பிளஸ், அப்ப V rho A பிளஸ் மைனஸ், இதுல என்ன வருதா, இவன் எடுத்தீங்கன்னா G பிளஸ், இது ரெண்டுலயும் G பிளஸ் கோமன் எடுத்துருவோமே. அப்ப T is equal to V rho minus M into G plus. விளங்குதல்ல,
Yes. Question number 60. Right. இது இதோட ரிலேட்டட் ஆனது. The moment an air bubble forms at the bottom of the vessel containing a liquid, the vessel is allowed to fall freely. What can be said about the motion of the air bubbles related to the vessel? இப்ப பபிளுக்கு என்ன நடக்கும்? Related to the vessel, பபிளுக்கு என்ன நடக்கும் கேட்கிறேன். இதுக்கு தண்ணி இருக்கு. அப்ப இதுக்கு ஒரு பபிள் ஒன்று ஃபார்ம் ஆகுது. ஒரு பபிள் ஃபார்ம் ஆனது என்ன செய்யும்? மேல வருது. ஏன் மேல வருது? பபிள் ஏன் மேல வருது? அதுக்கு வெயிட் இல்ல. பபிளுக்கு வெயிட் இல்ல, ஏர் தானே. அப்ப அப்த்ரஸ் மட்டும் தான் இருக்கும். அப்ப அதுல அப்த்ரஸ் மட்டும் இருக்கிறதால மேல வருது. அவ்வளவுதான், வேற ரீசன் இல்ல. அப்ப அப்த்ரஸ் இருக்கிறதால மேல வருது. இப்ப இவர் வெளிக்கிடைக்க அதாவது ஃபார்ம் ஆகி அந்த மூவ் போகுது. ஒரு அடுத்த இன்சிடென்ட் தானே இப்ப வெலோசிட்டி கிடைக்கும். இன்னும் வெலோசிட்டி கிடைக்கல. அவர் ஃபார்ம் ஆகிற அந்த இன்சிடென்ட்ல இதை விட்டாச்சு. இது விழுகுது. இப்ப இதை விழவிட்டா என்ன செய்யும்? இப்ப அப்த்ரஸ்ட் என்ன? ഇതിന്റെ വോളിയം V എന്താ? P rho G minus T. അയ്യോ സീറോ. അതേ വെയിറ്റും ഇല്ല, അപ്ത്രസ്റ്റും ഇല്ല. அப்ப என்ன செய்யும்? அந்த இடத்துலயே இருக்கு. அப்ப மூவ் பண்ணார். Yeah. But related to the vessel, doesn't move. So it won't move. Okay. அப்ப என்ன அதை பற்றி என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டுறேன். The bubble will not move related to the vessel. வெசல் கீழே போறதால அது கீழே போகும், அதோட சேர்ந்து போகும். பட் ரிலேட்டட் டு தி வெசல், நீ வெசலை ஸ்டாப் பண்ணி பார்த்தா அது அங்கே இருக்கு. ஓகே. அப்ப என்ன சொல்லுவீங்க? remain same place related to the vessel. It will be remain same place related to the vessel. அந்த why is it G minus G? டேய், acceleration vessel in the G என்றா நாங்கள் அப்த்ரஸ்டுக்கு எப்படி காண்றோம்னு சொல்லி படிச்சினாங்க. என்ன வேணும்? வெசலை ஸ்டாப் பண்ணி போனா ஷார்ட் கட். அது வெசலை ஸ்டாப் பண்ணி போட்டாங்க. ஸ்டாப் பண்றதுக்கு மேல ஜியை கொடுக்கணும். ஆல்ரெடி கீழே ஜி இருக்குது. அப்ப மேல இஞ்சி கீழே இஞ்சி எல்லாம் G minus G ஜீரோ. ஓகேடா. And the figure shows the solid iron cylinder suspended just above the water surface by a string. When the cylinder is slowly lowered into the water, draw separate graphs showing how the upthrust exerted by the liquid and the tension in the string changes with the depth x. Right. இப்ப என்ன பாருங்க, இது ஒரு solid cylinder. இப்ப இந்த solid cylinder நான் என்ன செய்யறேன்? தண்ணிக்குள்ள இமர்ஸ் பண்றேன். இப்ப நீங்க தண்ணிக்குள்ள இதை அமிழ்த்தி கொண்டு போகக்குள்ள இதுல வர்ற அப்த்ரஸ்ட் இருக்கும். இது இமர்ஸ்ட் ஆனா இதுல ஒரு அப்த்ரஸ்ட் வரும். எல்லாம் அந்த அப்த்ரஸ்ட் எப்படி மாறும் வேண்டும்? எக்ஸோட இந்த டென்ஷன் எக்ஸோட எப்படி மாறும்?
ரெண்டு கிராஃப்ல கரெக்டாமா என்னைப்பா நான் முதல்ல இருக்கிறோம் அப்த்ரஸ்ட் வேரிஸ் வித் எக்ஸ். அடுத்தது டென்ஷன். அவன் இப்ப இது இனிஷியலா 0, எக்ஸ் வந்து 0 இருக்கு, 0 ஸ்டார்ட் பண்ணும். இனி ஒரு எக்ஸ் டெப்த் இமேஜ் ஆகிக்க ஒரு ஜூ ஒன்று வரும். இப்ப ஜூ கூட போகுது. அப்ப இப்படி ட்ரையாங்குலர் மெத்தட்ல இருக்கிற பாருங்க, எக்ஸுக்கு ஜூ ஒரு எக்ஸ் டெப்த்துக்கு ஜூ கூடுது. அப்ப அடுத்த எக்ஸ் டெப்த்துக்கு என்ன நடக்கும்? இன்னொரு எக்ஸுக்கு சேம் வால்யூம் தானே இமேஜ் ஆகும். அதே அளவு சேம் அமௌண்ட் ஆஃப் ஜூ வந்து கூடும். முதலும் கூடின அதே அமௌண்ட் தான் திருப்பி கூடுது. அப்ப எப்படி கூடுது? யூனிஃபார்மா கூடும். அப்ப அப்த்ரஸ் வந்து யூனிஃபார்மா கூடும். கூடி இவர் ஃபுல்லா இமேஜ் ஆகிட்டார். ஃபுல்லா இமேஜ் ஆன பிறகு என்ன நடக்கும்? ஒளியும் மாறாது. அப்ப அப்த்ரஸ் மாறாது. ஃபுல்லா இமேஜ் ஆன பிறகு அப்த்ரஸ் மாறாது. விளங்கிட்டாரு? முதல் எக்ஸுக்கு ஜூ, அடுத்த எக்ஸுக்கு ஜூ. அப்ப சேம் அமௌண்டால இன்க்ரீஸ் ஆகுதா? அப்ப யூனிஃபார்மா கூடுது. இது வரைக்கும் ஃபுல்லா இமேஜ் ஆகும் வரைக்கும் கூடும். அதுக்கு பிறகு அப்த்ரஸ் மாறாது. அப்ப கான்ஸ்டன்ட். விளங்கிச்சல் அது. இப்ப சொல்லுங்க, இந்த டென்ஷனுக்கு என்ன நடக்கும்? இனிஷியலா இந்த டென்ஷன் வந்து எம்ஜிக்கு ஈக்குவல். இன்னும் இமேஜ் ஆகல. இப்ப டென்ஷன் வந்து எம்ஜிக்கு ஈக்குவல். இப்ப நீங்க உள்ளுக்கு கொண்டு இருக்கு எம்ஜி மாறையிலேயே, ஆனா அப்த்ரஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது, மேல தூக்கி கொடுக்குது. இப்ப Q வந்து மேல தூக்கினா இந்த T என்ன செய்யும்? ரெடியூஸ் ஆகும். அப்ப அது ரெடியூஸ் ஆகும். எப்படி ரெடியூஸ் ஆகும்? ஜூ எப்படி கூடுதோ அதே அமௌண்ட். அப்ப ஜூ வந்து ஈக்குவலா இல்ல, கூடுது. இப்ப இந்த எக்ஸ்டெண்டெட்க்கு ஜூவால குறையுது, அடுத்த எக்ஸுக்கு ஜூவால குறையுது. டென்ஷன் குறையும். குறையும் என்றபடியா கீழே கீற, அப்த்ரஸ் கூடும் மேல கீறல. அப்ப என்ன? இனிஷியலா இது வேல்யூ எம்ஜி யூனிஃபார்மா குறைஞ்சு ஒரு கடத்துக்கு பிறகு அப்த்ரஸ் மாறாது, டென்ஷன் மாறாது. விளங்கிச்சாது? எஸ் சார். அப்ப இந்த எக்ஸாம்பிள கீறி காட்டுங்க. ஒரு solid கோன். அவன் இது ஒரு solid கோன். டென்சிட்டி வந்து கூடவா இருக்கும். சோ வாட்டரை விட டென்சிட்டி கூடினா தான் என்ன செய்யும்? வாட்டருக்குள்ள இமர்ஸ்ட் ஆகும். ரைட். இப்ப இதை இமர்ஸ் பண்ணினா அப்த்ரஸ்டும் டென்ஷனுக்கு என்ன நடக்க முடியும்? டீக்கும் ஜூக்கும் இதே கிராஃபுக்கு இருக்கும். ஒருத்தர் ஆன்சர் சொல்றான், கிரிக்காட்டில சொல்றானா? ஓகே, குட். என்ன நடக்கும்? நீ இமர்ஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் கூடும். எப்படி கூடும் பாருங்க. நீ ஃபர்ஸ்டுக்கு இவ்வளவு ஒளியும் இமர்ஸ் ஆகும். அப்ப இவ்வளவுக்கு அணியும் ஒரு ஒளியும். பிறகு அடுத்த எக்ஸுக்கு என்ன நடக்கும்? அதை விட ஒளியும் குறைஞ்சிடும். ஒளியும் குறைஞ்சு அப்சரஸ் குறைவா தானே கூடும். அப்ப ஃபர்ஸ்டுக்கு கூட ஒளியும், அடுத்தது குறைய ஒளியும். அப்ப இப்படி வந்து இப்படி வருது. அப்ப கண்டினியூஸ் வரைக்கும் என்ன நடக்கும்? இப்படி ஒரு கேர்வ். அப்ப இந்த டிக்ரீசிங் கேர்வ்ல வந்து ஃபுல்லா இமர்ஸ்ட் ஆனோம்னா மாறாது.
ஃபுல்லா இமர்ஸ் ஆனோன்னா மாறும். அப்ப டென்ஷனுக்கு என்ன வேலை? அதுக்கு ஆப்போசிட் ஆக்ஷன் இல்லையா? எம்ஜில இருந்து ஜூ குறையும். ஃபர்ஸ்டுக்கு பெரிய அமௌண்டால குறையும், பிறகு சின்ன அமௌண்டால குறையும். இப்ப கண்டினியூஸ் வரைக்கும் இப்படி குறையும். சோ கேவ் இப்படி வந்து மாறாது. ஓகே இல்ல? Right. அப்ப நீ இதுக்கு கேறுவீங்களா? இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் வச்சாலும் கேறீங்களா? சாலிட் ஆப்ஜெக்ட் என்னடு வரும்? Right. நீங்க கேறுவீங்கன்றதால நினைக்கிறேன். இதுக்கு என்ன நடக்குமெண்டா, சோ முதல்ல அப்தரஸ் கூடும். அப்தரஸ் எப்படி கூடும்? ஃபர்ஸ்டுக்கு ஜூ, அடுத்ததுக்கும் சேம் அமௌண்டால கூடும், ஜூவோட கூடும். சோ இப்படி இன்க்ரீஸ் ஆகிடும். இதுக்கு பிறகு என்ன நடக்கும்? குறைய அமௌண்ட் அதே எக்ஸ்ட்ரா, பட் ஜூ வந்து கொஞ்சமா கூடும், பிறகு அதே அமௌண்ட். இப்படி வரும், ஸ்லோப் குறையும். ஃபுல்லா இமர்ஸ்ட் ஆனோன்னு மாறும். அப்ப டென்ஷனுக்கு என்ன நடக்கும்? டென்ஷனுக்கு அதே மாதிரி ஃபர்ஸ்டுக்கு கூட கூடவா குறையும், இப்படி. சோ பிறகு கொஞ்சமா குறையும், ஸ்லோப் குறையும். இப்ப ஃபர்ஸ்டுக்கு டீப் ஸ்லோப் வந்து, பிறகு ஸ்லோப் குறைஞ்சு. கிளியரேடா? இப்ப நீங்க 62க்கு கேள்விட்டீங்கன்னா சரி, அதே கேள்வி இல்லை. இப்ப ஸ்பியருக்கு எப்படி வரும்? தெரியுமில்ல எப்படி? முதல்ல ஒளியும் கூடுது. சோ ஒளியும் கூடின என்ன நடக்கும்? ஃபர்ஸ்டுக்கு கூடின அமௌண்ட்டை விட அடுத்ததுக்கு கூடுது, அப்ப இன்க்ரீசிங் கர்வ். சோ இன்க்ரீசிங் கர்வ் வரும். ஆனா எது வரைக்கும் அப்ப இன்க்ரீசிங் கர்வ் வரும்? இந்த ஹாஃப் வரைக்கும். இந்த ஹாஃபை தாண்டினோன்னு என்ன நடக்கும்? ஒளியும் குறையுது. ஒளியும் குறையுதுண்டா, முதல் கூடின அப்திரஸ்ட விட அடுத்தது குறைவா இருக்கும், அப்ப டிக்ரீசிங் கர்வ் இல்லையா? அப்ப டிக்ரீசிங் கர்வ். ஃபுல்லா இமர்ஸ்ட் ஆனோட மாறும். அப்ப டென்ஷனுக்கு என்ன நடக்கும்? டென்ஷனுக்கு அப்படித்தானே? எக்ஸுக்கு முதல்ல ஒரு சின்ன அமௌண்டால குறையும், அடுத்த எக்ஸுக்கு கூட அமௌண்டால குறையும், அப்ப இப்படி வரும். அடுத்ததுக்கு மாறி வரும், பிறகு காசு. இது விளங்குது? ஓகே தானே? அடுத்த கன்செப்ட் நாங்கள் அடுத்த சேர்த்து கேட்போம். எனது புது கன்செப்ட் நாங்கள் இன்னும் 2 கேள்வி வரும். இது ஓகேடா. ஃபுல் பிரச்சனையால நாங்கள் சூம்ல படிக்கிறோம். பின்னொரு காலத்துல நாங்க இதையும் யோசிச்சு கொள்வோம் இல்லையா? அப்ப பெட்ரோல் பிரச்சனை வந்தது நமக்கு, சூம்ல படிச்சோம், படிச்சு நாங்கள் இன்ஜினியர் ஆனோம் அப்படின்னு கதைப்போம். ரைட், அப்ப ஞாபகத்துக்கு வரும். ஓகே, பாய்டா.